வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி வெயிலுக்கு நம்ம வெள்ளரிக்காய் பச்சடி செஞ்சு சாப்பிட்லாம். வெள்ளரிக்காய் ரொம்ப உடம்பு குளிர்ச்சிங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு வெள்ளரிக்காய் நான் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும். வெள்ளரிக்காயில் தண்ணி வருன்றதால நம்ம ஒரு அரை கிளாஸ் ஊற்றினா போதுங்க. ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். வெள்ளரிக்காய் நல்லா வேகட்டுங்க. கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெள்ளரிக்காய் நல்லா வெந்துடும். பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா சுண்டிருச்சு, நல்லா வெந்துருச்சு வெள்ளரிக்காய். இப்போ நீங்கள் அதை சிம் பண்ணி வச்சுட்டு நம்ம இதுக்கு தேவையான ஒரு மசாலா மட்டும் அரைச்சிடலாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் சில்லு ஒரு 3 சில்லு எடுத்துக்கலாங்க. அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தேங்காய் சில்லு, அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் போட்டுக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் நான் என்னோட காரத்துக்கு போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா கம்மியாக கூட போட்டுக்கோங்க. இதோட ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோங்க. போட்டுட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு இப்போ நம்ம வெந்திருக்குலையே வெள்ளரிக்காய், அதுலேயே பாருங்கள் தண்ணிலாம் நல்லா போயிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. இந்த நேரத்தில் அந்த தேங்காய் அரைச்சி வச்சாலேயே அந்த விழுத இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாமே பச்சையாக போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கொஞ்சம் கொதிக்கட்டுங்க. லைட்டாக கொதிச்சா போதும். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம தேவையான அளவு உப்பும் போட்டுக்கலாம். இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு தேங்காய் எல்லாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த அளவு கொதிச்சா போதும். இந்த நேரத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஆறட்டுங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதில் சூடு ஆறட்டும். அதுக்குள்ளே இதில் ஒரு தாளிப்பு தாளிச்சிக்கலாம். லைட்டாக 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டால் போதுங்க. தேங்காய் எண்ணெய் விட்டால் நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு மட்டும் போட்டு தாளிச்சிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளோட வெள்ளரிக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சுங்க. இது நல்ல காரமான காரக்குழம்போட இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். வெயிலுக்கு ரொம்ப குளிர்ச்சி வெள்ளரிக்காய். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.